Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்ரீமுஷ்ணத்தில் இயங்கி வரும் அரசு சுகாதார நிலையத்தில் பல நாட்களாக குப்பைகளை அகற்றாததால் ஆங்காங்கே குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் இதுகுறித்து கேள்வி எழுப்பும் பொதுமக்களை துப்புரவு பணியாளர் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதால் நோயாளிகளை குணப்படுத்தும் சுகாதார நிலையமே நோய் உற்பத்தி செய்யும் இடமாக மாறியுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் திமுக சார்பில் நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு கனிமொழி வருகைக்காக திமுக நிர்வாகிகள் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி விற்பனை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்த 50 ஆண்டுகள் பழமையான வேம்பு மற்றும் புங்க மரம் என 10க்கும் அதிகமான மரங்களை வேரோடு பிடுங்கி அகற்றி திமுகவினர் விற்பனை செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் திமுகவினர் கனிம வளங்கள் மரங்கள் என அழித்து கொள்ளையடித்து இயற்கையை அழிப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு போதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த 40 வயது டிரைவர் பிடிபட்டார். கடந்த 14ஆம் தேதி சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூறி போன் செய்து மிரட்டல் விடுத்த சதீஷ் என்ற நபர் திருப்பூர் ரயில்வே பார்சல் புக்கிங் அலுவலகம் அருகே நின்றபோது பிடிபட்டார். பெண் ஒருவர் பேச மறுத்ததால் போதையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது விசாரணையில் தெரிய வந்தது. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம் அதிகரித்தாலும் திறன் இழந்த காவல்துறை மீதான அச்சம் குறைந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபைலிங் நடைமுறையை கண்டித்து பெண் வழக்கறிஞர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்களை மேற்கொண்ட பெண் வழக்கறிஞர்கள் 3வது நாளாக உயர்நீதிமன்ற ஆவின் வளாகம் அருகே வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நடைமுறை சிக்கலை சரி செய்யாமல் ஃபைலிங் நடைமுறையை அமல்படுத்தக்கூடாது என்று கூறி விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பெண் வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர்.